இங்க பாரு, நான் சொல்றத நீ கேட்டேன்னா நீயும் சந்தோஷமா இருக்கலாம், நானும் சந்தோஷமா இருக்கலாம். அவன் முடிக்கிற மொழிய பார்த்தா எதுக்கு அவன் சரிப்பட்டு வருவான்னு எனக்கு தோணல. அவன் சொல்றதெல்லாம் காதுல வாங்காத, இதுக்கு நீ தான் சரிப்பட்டு வருவ. அப்படி என்ன விஷயமா இருக்கும்? இவங்க 2 பேரும் நாம எதிரையோ கோர்த்து விட போறாங்களே. பலன்னு இழுக்காம விஷயத்தை சீக்கிரம் சொல்லுடா அவங்கிட்ட. இன்னைக்கு நைட்டு ஓனர் தூங்கும் போது தலைவாணி என்னது தலைவாணி எடுத்து அமுக்க சொல்றியா? நான் மாட்டேன். தலைவாணிக்கு கீழே இருக்கிற பீரோ சாவி எடுத்துட்டு வரணும். கண்ண ஊட்டாம முடியாதான்னு சொல்லுடா. ஓனர் கல்லா பொட்டியில கைய வச்சா நம்மள கைமா பண்ணிடுவாரு. என்னால முடியாது. என்ன ஓனருக்கு விசுவாசமா? நாங்க போட்ட பிளான் உனக்கு தெரிஞ்சிருச்சு, நீ தான் பண்ணியாகணும். முடியாதுன்னு சொன்ன உருட்டுறதுக்கு கண்ணு இருக்காது. கரிசே கைய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? எப்பல பாத்துருச்சே, போட்டு கொடுத்துருமே. கூட பிறந்ததுக்கு நீ பண்ற தப்பு எல்லாம் நான் பனிஷ்மெண்ட் வாங்க வேண்டியது. நானடா என் கூட பிறக்க சொன்னேன். இந்த கரீஸ் கூட இந்த கிரீஸ் பிறந்துகிட்டு கரீஸுக்கே கட்டளை போடுதியா? இந்த கரீஸ் எப்போதும் ஆக்டிவா தான் இருப்பா. ஒன்ன மாதிரி அல்மாரி மேல படுத்து தூங்க மாட்டான். ஒழிக்கிற முடிய பாரு, திருவிழால காணாம போன பால்டப்பா மாதிரி புடிச்சு வச்ச கோழியாட்டம் என் கூட பிறந்துட்டு எனக்கே கட்டளை போடுறான். கபாலான் ஆயிரம் பாத்துக்க. என்ன கடைசி கிரீஸ் ஏதோ புதுவிதமான மொழியில கபோனான் கராயின்னு சொன்னியாமே. இந்த கரீஸ் அப்படி சொல்லிருப்போம், நீங்க நம்புறீங்களா? கிரீஸ் தான் துணியை பிடிச்சி கிழிச்சிட்டு இருந்தானா, சப்தம் போடுறதுக்கு அவன் தான் கபோலான் கராயின்னு அவன் தான் என்னைய சொன்னா. கரீசவா காட்டி கொடுக்க மழை பேஞ்சதும் பேஞ்சிச்சு. ஊரே இப்ப தண்ணியில தத்தளிக்குது. ஐயோ அங்க பாரு, உடக்கா மாதிரி இருந்துட்டு நீச்சல் தெரியாம சோபா மேல ஏறி உட்கார்ந்துட்டு எப்படி திரு முடிச்சிட்டு போறான் பாரு. என் கடமை உணர்ச்சியை என்னாலே கட்டுப்படுத்த முடியுது. இப்பமே டைம் அடிச்சு அதை காப்பாத்தணும். அவசரம் கொடுக்க அவசரப்படாத. உனக்கே நீச்சல் தெரியாது, டைம் அடிச்சு நீ தத்தளிக்க போற. நீச்சல் தெரியலான்னு பரவாயில்ல, அவனை நான் காப்பாத்தி ஆகணும். டே உடக்கா மூஞ்சி, அந்த சோபாவை அப்படியே நிறுத்த, நான் உன்னை காப்பாத்துறேன். அதை நிறுத்த தெரிஞ்ச நான் ஏன் தண்ணியில தத்தளிக்க போறேன்? என்னால முடிஞ்ச வீட்டுல சினாஸ்தத்துக்கு பாடு. அடிக்கிற குளருக்கு கூடார உள்ள படுத்து கிடைக்க நானும் வரேன். இப்படி மேல வந்து பொந்துன்னு உள்ளது எப்படி மெதுவா வரணும் உனக்கு தெரியாது? எங்க நீங்க கொஞ்சம் சொல்லிக்காமீங்க. யோகி, எப்படியும் அவன் சொல்லி கொடுக்குற மாதிரி நீ பண்ண போறதில்ல. வேற எதுக்கு அவன்கிட்ட கேட்டுக்கிட்டு? இங்க பாரு, நான் சொல்லி தர்ற மாதிரியே பாலா பொண்ணு மெதுவா நடந்து வந்து காரண்டி உள்ள வச்சு இப்படி போகணும். இப்போ புரியுதா? நீ சொன்ன மாதிரிலாம் நான் கேட்க முடியாது. நான் இப்படித்தான் விடுவேன். என்ன விளையாட்டு விளையாடுதலே, சண்டைக்கார ஆளு மாதிரி. ஏய், ஓரமா ஒதுங்கி போ. அதிகமா பேசினா அழுகுண்ட போட்டுருவேன். கண்ட்ரோல் இல்லாம கண்ட படிக்க போகுது. இது என்ன வண்டியிலே? நீ போக வண்டி அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படி திரும்பு. நீங்க போக முடியும், முன்னாடி பேசி எடுக்காதீங்க. போச்சுடா, பொசிஷன்ல வரும்போது பொசுக்குன்னு கழுவி விட்டுட்டான். இது வீடா இல்ல செருப்பு கடையா? வீட்டுக்கு விருந்தாளி வந்தா செருப்பை இப்படியா அங்கிட்டு இங்கிட்டும் போடுறது? ஒரு செருப்பையாவது பீஸா ஆக்க விட மாட்டேன். A few moments later. உங்க 2 பேர்ல யார் இந்த நாசவலையை பார்த்தது? வந்தா அந்த நாசவலையை பார்த்தாலும் நான் சொல்லவே மாட்டேன். மைண்ட் வாய்ஸ் நினைச்சு வெளியே சத்தமா பேசி இப்படி காட்டி கொடுத்துட்டியே. நான் சொன்ன மாதிரி நீங்க 2 பேரும் செய்யணும். ஓகே ஓகே. டவுன். என்னது? சிட். என்னது? டவுன். என்னது? சிட். என்னது? டவுன். என்னதுன்னு கேட்டுட்டு இருக்க, நீ பாட்டு சொல்லிட்டே இருக்க. சிட். குட் பை. ஏமா தாய் கிழவியை இவ்வளவு தேரம் படுத்தி எந்திக்கிறதான் டவுனு சிட்டின்னு சொல்லிக்கிட்டு இருந்தியா? இது தெரியாம நான் உட்காந்துட்டு இருந்தேன். ஏன் ஓனரமா, நாங்க இருக்கும் போது நீங்க புல்டோசரை கூப்பிடலாமா? இந்த பொன்னம்பெல்லாம் புடுங்கிறதுல புல்டோசர் விட ஸ்பீடு. என்ன பண்ணலாம்? உன் ஸ்பீடு அவ்வளவுதானா? அதுவா, பல்லு விளக்காதனால பதம் பத்தல. இங்க தொடர்ந்த ஓடுறோம், என்னமா மூச்சு வாங்குது. இன்னைக்கு எப்படியாவது 5 கிலோ குறைச்சே ஆகணும். இங்க பாத்தங்களாடி, ஏற்கனவே உருள கட்டமா இருக்கா, மறுபடியும் உடம்ப ஏத்ததுக்கு ஓடிக்கிட்டு இருக்கான். நானே உடம்ப குறைக்கிறதுக்கு ஓடிட்டு இருக்கேன், இதுக்கு உசுப்பு ஏத்துறத பாத்தியா? அதான் நல்ல வேத்தரிச்சு கொஞ்சம் உடம்பு குறைச்சிக்கலாம். இல்லையே, இன்னும் உடம்பு குறையவே இல்லையே. ஏறி ஓடணும் உடனே குறையும் சொன்னாங்களே, இன்னும் குறையாம இருக்கு. அட நெவுருடா, நானே உடம்பு குறையாம இருக்குன்னு இவன் மேல குறுக்காம இருக்கான்னு ஓடிட்டு இருக்கான். அப்படியே கூட அதிகமா வேத்தரிச்சு மறுபடியும் ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்ப்போம். இல்லையே, இது என்னைக்குள்ள குறையாது போலுக்கு.
ஓடி ஓடி ரொம்ப டயர்டாயிடுச்சு. வேலைய ஒரு பிளேட் பிரியாணி சாப்பிட்டா தான் சரியாகும். என்ன மாதிரி ஓடணுமா 2 மூட்டை சாப்பிட்டோமா டயட்ல இருந்தோமா உடம்ப குறைச்சமா இருக்கணும். இவன் ஓட வேண்டியது ஒரு பிளேட் பிரியாணி திங்க வேண்டியது. பின்ன எப்படி உடம்பு குறையும்? வந்தாமண்டியா நம்ம ஸ்பீடு எப்படி? சும்மா அல்லவே கிராம ஓனர் எவ்வளவு நல்ல மனசுக்காரு. கரெக்டா டயத்துக்கு சாப்பாடு கொண்டு வந்துருதாருல்ல. அவனை பத்தி என்கிட்ட பேசாத. கரெக்ட் டயத்துக்கு சாப்பாடு கொண்டு வரணும். என்னத்த கொண்டு வரான்? அவன் சாப்பிட்டு மிச்ச மீதியை கொண்டு வரான். அதுவும் பழைய கஞ்சி. அப்போ நாம இத்தனை நாள் சாப்பிட்டு இருந்தது கஞ்சியா? கஞ்சிக்கும் சோத்துக்கும் இன்னும் வித்தியாசம் தெரியாம இருக்கானே. இப்ப கூட பாரு சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. அதை நம்மள தொடர்ந்து விட்டுட்டு சாப்பிடாமல எப்படி அரைச்சு போட்டுட்டு சாப்பிடுறாங்க பார்த்தல. A few moments later. இன்னைக்கு உங்களுக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? மட்டன் பிரியாணி. எனக்கு தெரியும் முதலாளி. உங்கள் போன்ற நல்ல மனசு யாருக்காவது வருமா? நீங்க பழைய கஞ்சி கொடுத்தாரு நான் குடிப்பேன். சப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான்டா அவனை அப்படி அறுத்து கிழிச்சேன். இப்ப நான் அப்படியே டாபிக்க மாத்திட்டேன். என்னடா கீழே கம்பந்து கிடக்க? உண்மையா இல்லையா? ஆமா ஆமா. ஐயோ என்ன மல்லாக்க போட்டு மசாலா மட பொண்ண பாக்குறான். இத கேட்க யாரும் இல்லையா? ஏ ஒயிட் அண்ட் பிளாக் இதை தட்டி கேட்க மாட்டியா? பாத்துக்கிட்டே தான் இருக்க. நீனே என்னலாமோ பிளான் போட்டு அவங்கள வீட்டு விட்டு வெளியே அனுப்பணும் பாக்குற. ஒரு பிளான் செட் ஆக மாட்டேங்குது. இது பிளான் இல்ல, ரியலி. அவன் வாயில என்னோட துடுப்பு இருக்கு பாரு. அந்த துடுப்பு எடுக்க சொன்னதே நான் தான். நெட்டா நம்மளையே பச்சைக்கிளிய பச்சைடி போட பாக்குறான்ட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பலான் இருக்கேன். என்னமா ஆக்டிங் போனது? இருடா உனக்கு முதல்ல ஒரு பாயசத்தை போடுறேன். நெக்ஸ்ட் இந்த குள்ளனுக்கு ஒரு பொங்கலை போடுறேன். அடுத்து நான் என்ன பண்ணணும் பச்சை கிளி? என் கலையில பெரிய கல்லா தூக்கி போடு. நான் பெத்த நாளில 3 பேரு எவ்வளவு சமத்தா அம்புட்டும் ஒன்னு சேர்ந்து விளையாடுதுங்க. இது என்னடான்னா என் வாழை பொடிச்சு என்னையா வம்பு கேட்குது. சமத்தா இருக்கிற 3 பேருக்கும் மெலபசி முடிச்சாச்சு. இந்த சேட்டை பண்ற இதுக்கும் மெலபசி முடிச்சா நாம எவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம். இந்தாங்க சார் நீங்க சாப்பிட்டதுக்கு பில்லு. என்னடா நான் வாய்க்குள்ள ஒரு கவலம் கூட வைக்கல, அதுக்குள்ள பில்லா? என்னது ஒரு ரொட்டி 3 ரூபாயா? இது ரொட்டியா இல்ல கோல்டு கட்டியாடா? ஏஞ்சா ஓனரு, நாங்க ஒருத்தன் காவலுக்கு இருக்கும் போதே நீ கேட்டுக்கு பூட்ட போட்டு போலாமா? வழக்கம் போல வாசல வழியா வந்து இப்ப பாரு என் கழுத்துக்கு பெல்ட் போட்ட கதையே ஆயிடுச்சு. இப்படித்தான் போன ட்ரிப்பு உன்னை நம்பி வீட்டை விட்டுட்டு போனா அப்ப நீ என்ன பண்ண? அத வேற இன்னும் நீ ஞாபகத்துல வச்சிருக்கியா? என்ன பண்ணின? வீட்டுல யாரு? உங்க வீட்டுக்கு நாங்க ரயில் வந்திருக்கோம். ரயில் வந்தா அப்படி ஓரமா போய் கபடி ஆடிட்டு போங்கடா. என் தூக்கத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அடுத்த வீட்டுக்குள்ள போகும்போது கதவை தட்டிட்டு உள்ள போலங்கிறது மேனஸ் கூடமா இல்ல? வந்துட்டான் ரயில் பண்ணணும் கபடி ஆடணும்ட்டு. இப்ப தெரியுதா ஐயா நான் வீட்டுக்கு பூட்ட போட்டேன்ட்டு. கனவும் நினைச்சு கண்டுக்காம விட்டுட்டேன். 1-2 மிஸ் ஆகத்தான் ஜீவம். இதுக்குன்னு வருஷம் பூரா இதேவா சொல்லி காட்டுவீங்க. இந்த ஷூவை பாத்தியா? இந்த எத்து போன ஷூவை எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்க? அதை தூர போடுங்க. உங்களுக்கு நான் புது ஷூவா வாங்கி தரேன். நாம பாக்குற பாருங்க சரியில்லையே, நாம தான் கடிச்சுன்னு தெரிஞ்சு போச்சா? நாம கடிக்காத மாதிரியே மெயின்டைன் பண்ணோம். அட அதை ஏன் இன்னும் கையில வச்சுக்கிட்டு அதை தூர வீசுங்க. அப்போ இந்த ஷூவை நீ கடிக்கல? என்ன மம்மி என்னையவே சந்தேகப்படுறீங்களா? என் பள்ளி மேல சத்தியமா நான் பதம் பார்க்கல. அப்போ முட்டை ஊதி வச்சிட வேண்டிதான். என்னது முட்டுவதை வைக்க போறீங்களா? ஏய் வெள்ளக்கண்ணே, இப்படியே பொழுதடிக்க மழை பெஞ்சிட்டு இருந்தா நாம எப்படித்தான் தொழிலுக்கு போறதா? ஆமா எனக்கு வேற ஒரு வீட்டுல எலிப்பிடிக்க அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. இந்த மழை வந்து கெடுத்துருச்சே. எல்லாமே திருட்டு. அதுக்கு நீங்க அப்பாயின்மெண்ட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இருங்கடா வாரேன். இப்படியா வந்து கத்துவேன்? நாங்க சீரியஸா டிஸ்கஷன் பண்ணும் போது சின்ன பையன் மாதிரி வந்து கத்திக்கிட்டேன்.